உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹேய், எனக்கு சேர வேண்டிய விஸ்வாவை எப்படியோ மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டல்ல, உன்னை உயிரோட விட போறது இல்லடி. அனன்யா, நானே எங்க அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு அழுதுகிட்டு இருக்கேன். இப்ப நீ என்ன வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கே. ஹேய், சும்மா நிறுத்துறி. இப்ப நீ இதுக்கு அழறதெல்லாம் மொத்தமா நடிப்புன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. விஸ்வாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இப்போ உன் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. நான் தாண்டி விஸ்வாவே உலகோன்னு இருந்தேன். அவரே என்கிட்ட இருந்து பறிச்சுட்டு போயிட்டல்ல, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டி. வேண்டாம் அனன்யா, சொன்ன கேளு. ஹேய், என்னடி சாவு பயம் வந்துருச்சா உனக்கு? விஸ்வா கையால நம்ம தாலி வாங்கிட்டோன்னு சொல்லி காலம் பூரா சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சல்ல, அந்த நினைப்பு இந்த நிமிஷம் அழிய போகுது. அதை நினைச்ச உடனே பயம் வந்துருச்சா? நான் சாகுறதுக்கு என்னைக்கும் பயந்ததே இல்லை. ஆனா இப்படி ஒரு தப்பு பண்ணி ஆயுசுக்கும் நீ ஜெயில இருக்க கூடாதுங்கிற அக்கறையில தான் நான் சொல்றேன். வேண்டாம் அனன்யா, தப்பு பண்ணிடாத. அனன்யா, அனன்யா, என்ன பண்ணிட்டு இருக்க? முதல்ல துப்பாக்கியை கீழே போடு. பா, அப்படியே நில்லுங்க. யாராவது பக்கத்துல வந்தா இவளை சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். ஏய், அனன்யா, வாயை மூடிட்டு இருங்க எல்லாரும். வேண்டாம் அனன்யா. அனன்யா, என்னடி பண்ற? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஏய் அன்பரசி, பாவண்டி, அவளை எதுவும் பண்ணிடாத. நீ பேசாம நிக்கிறியா? உன்னை போய் நம்புன பாரு. எல்லாரையும் விட நீதாம்மா எனக்கு எதிரி. கஸ்தூரி கூட அவங்க பொண்ணுக்கு உயிரை கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. நீ எனக்காக என்னம்மா பண்ண? அம்மாவா போயிட்டேன்னு உன்னை சும்மா விடுறேன். மரியாதையா வாயை மூடிட்டு நில்லு. இல்லைன்னு வச்சுக்கோ, இவளோட சேர்த்து உன்னையும் சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். ஏ அனன்யா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அன்பரசி மேல எதுக்கு இப்படி வெறுப்பா இருக்க? அவ அப்படி என்ன உனக்கு துரோகம் பண்ணா? ஆரம்பத்துல இருந்தே எல்லாத்தையும் தப்பு தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு முட்டாள்தனமாவே முடிவெடுக்கிறதே உனக்கு வேலையா போயிடுச்சு. துப்பாக்கிய முதல்ல கீழே போடு. யாரு? நான் பைத்தியமா? ஏன் சொல்ல மாட்டீங்க? உங்களுக்கு தான் நான் வேண்டாத பேத்தி ஆயிட்டேன்ல. இவ வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன தலையில தூக்கி வச்சு கொண்டாடினீங்க. இப்போ பைத்தியம் தப்பு தப்பா முடிவெடுக்கிறேன்னு குறை சொல்றீங்கல்ல என்னையே. நான் அப்படியே இருந்துட்டு போறேன். உங்க பேச்சுக்கெல்லாம் பயந்த அப்பாவி அனன்யா இப்ப நான் கிடையாது. என் வாழ்க்கையை என்கிட்ட இருந்து பறிச்ச இந்த படுபாவிய பழி வாங்க வந்திருக்க கோவக்கார அனன்யா. நீங்க பாட்டிங்கிற எண்ணம் ஒரு ஓரத்துல இருக்கு. அதனால அமைதியா போயிடுங்க சொல்லிட்டேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.